ஒலிம்பிக் தடங்கள். கிமு 393ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கிரேக்க நாட்டை கைப்பற்றிய ரோமானிய பேரரசர் முதலாம் தியோடோசியஸால் தடை விதிக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிக்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்க 1894ஆம் ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை நிறுவிய பிரான்ஸ் தொழிலதிபர் ஃபாரோன் பியர்டி கோபர்ட் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1936 ஜெர்மன் ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணி தங்கப்பதக்கம் வெல்ல காரணமாக இருந்த இந்திய அணியின் கேப்டனும் முன்னாள் ராணுவ வீரருமான தயான் சந்த் தன் திறமையால் ஹிட்லரையும் கவர்ந்தார். தயான் சந்த் திறமையையும் ஆற்றலையும் கண்டு வியந்த ஹிட்லர் அவருக்கு ஜெர்மனியில் குடியேற அழைப்பு விடுத்ததோடு ராணுவத்தில் ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்குவதாகவும் வாக்குறுதி அளிக்க தேசப்பற்று மிகுந்த தயான் சந்த் அதனை மறுத்துவிட்டார். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1896 மற்றும் 1900ஆம் ஆண்டு ஒலிம்பிக்குகளில் இடம்பெற்ற கிரிக்கெட் பின்னர் எந்த நாடுகளும் ஆர்வம் காட்டாததன் காரணமாக அடுத்து வந்த ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டி இடம்பெறாமல் போனது. தற்பொழுது 128 ஆண்டுகள் கழித்து சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் சம்மதித்ததை அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக்கில் T20 வடிவில் கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது. ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 2021ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்க பதக்கம் வெல்வதில் 10 ஆண்டுகால நண்பர்களான கத்தார், இத்தாலி நாட்டு வீரர்களுக்கு இடையே நிலவிய கடும் போட்டிக்கு அவர்களே கண்ட தீர்வு ஒலிம்பிக் ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த போட்டியில் கத்தார் நாட்டின் முதாஸ் பார்ஷிம், இத்தாலியின் கியான் மார்கோ இருவரில் யார் தங்கப்பதக்கத்தை வெல்லப் போகிறார்கள் என எதிர்பார்த்து கொண்டிருந்த போது நடுவரின் சம்மதத்துடன் இருவரும் தங்கப்பதக்கத்தை பகிர்ந்து கொண்டு நட்பின் இலக்கணமாய் திகழ்ந்தனர். ஒலிம்பிக் தடங்கள்.